இன்றைக்கு உங்களோட இசைக்குழுவில் இருந்திருக்கிற இசைக்கலைஞர்களை நீங்கள் வெளியில் விடுறீங்க இல்லை, நீங்களே அதை எங்களை பாவிச்சு கொண்டிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒன்று வந்திருக்கு. இதற்கான காரணம் என்ன? இதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? இன்டர்வியூ கொடுக்குறது நான் தப்புன்னு சொல்லலை. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் எல்லாருமே கொடுக்கலாம். இந்த ஒரு அடிப்படையில் கொடுத்து அது பிறகு மற்றவங்க யோசிக்கலாம், இன்னும் இந்தளவு இப்போ ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடிட்டு இங்கேருந்து போன ஒரு சிங்கர் தான். அவங்களால அந்த பாட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு, அவங்கள அந்த பாட்டை நான் பண்ணிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கே ஓப்பனாக பேச ஒழிக்கிட்டாங்க, நீ எப்படி பண்ணி அப்படின்னு சொல்லி. நான் அந்த மீடியாவில் எங்களை பற்றி ஒரு நியூஸ் வரது திடீர்னு பார்த்துட்டேன். ஒரு 7 மணிக்கு இதில் வீட்டடியில் நிற்க தான் பார்க்குறேன். பார்த்த உடனே எனக்கு அந்த மீடியாவில் இருக்கிற அந்த பொறுப்பாளர் அக்காவை தெரியும். எனக்கு நான் போனான்னு கால் பண்ணான். உடனே கால் பண்ணால் ஆன்சர் பண்ணல. அவங்க ஆன்சர் பண்ணல. பாடணுமெண்டு சின்ன வயசுலேருந்து ஆசை இருந்திருக்கு. ஆனால் இப்படி ஒரு இசையில் என்ன சொல்கிற ஒரு பேண்ட்லேயோ அப்படி பாடணுமெண்டு இல்லை. ஒரு அப்போ நான் படிச்சுட்டு இருந்தது கர்நாடக சங்கீதம். இப்போ இந்த பிள்ளை என்ன யோசிக்குது, அதுக்கு நாங்கள் பூரண சப்போர்ட்டிவாக இருப்போம், இந்த பிள்ளைங்க ஜேர்னிக்கு நாங்கள் கூட துணி அப்படின்னு யோசிக்கிற அதுக்கு இல்லை. அவங்களுக்கு ஒரு ரீச் கிடைச்ச பிறகு கீர்த்தியின் பக்கத்தால் நாங்களும் கொஞ்சம் கூட ப்ரோமோட் ஆகிட்டோம். சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா, வேளாண்மை பெருக்கிய நெல் முத்து நாயகா, சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா, வேளாண்மை பெருக்கிய நெல் முத்து நாயகா, சுழி போட்டு செயல் தொடங்க. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இது பூவரசு மீடியா புரொடக்ஷன் வழங்குகின்ற நாங்கள் இங்கு இருக்கின்ற அதிதிகள், கலைஞர்கள் இலங்கையில் மட்டுமின்றி உலகம் பூராக இருக்கிற எங்களுடைய தமிழ் கலைஞர்களுடைய பதிவுகளையும் அவருடைய அனுபவ பகிர்வுகளையும் நாங்கள் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் தொடர்ந்தும் நிறைய பேருடைய அனுபவ பகிர்வுகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அனுபவ பகிர்வை இங்கு பகிர போகிறோம். ஒரு நேர்காணல் மூலமாக அது என்ன பதிவு, எப்படி பதிய போகிறோம், அவர்களும் தங்களுடைய அனுபவங்களை எப்படி எங்களோடு பகிரப் போகிறார்கள் என்பதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கின்ற இடம் என்ன அப்படின்னு பார்த்தால், SN இசைக்குழுவுடைய கலையகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த கலையகத்தில் நாங்கள் இன்றைக்கு அவர்களுடைய குழுவினரை சந்தித்திருக்கிறோம். குழுவினர் மூலமாக அவர்களை நாங்கள் நேர்காணல் செய்ய போகிறோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட இலங்கையில் முழு இடமும் அவர்களுடைய இசைக்குழுவினூடாக தங்களுடைய இசை திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமில்ல, இசைக்குழு மட்டுமில்ல, இலங்கையில் இருக்கின்ற படைப்புகள், நிறைய கலைஞர்களுக்கான படைப்புகளை கூட அவர்கள் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது பற்றி அவர்களுடைய விவரங்கள் என்ன, அவர்கள் என்ன மாதிரியான படைப்புகளில் ஈடுபட்டார்கள், அந்த அவர்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் என்ன பற்றி பேச போகின்றோம். எங்களோட இணைந்திருக்கிறார்கள் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, SN இசைக்குழுவினர் எங்களுடைய ஸ்ரீ நிர்மலன் அவர்களும் எங்களோட அந்த பாடகி கீர்த்தி அவர்களும் எங்களோட இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொன்ன மாதிரி SN மியூசிக் எங்களுடைய இசைக்குழுவினுடைய இசை தலைவர் அவர் இணைந்திருக்கிறார். எங்களுடைய SN நிர்மலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் நிர்மலன். அப்புறம் அந்த இசைக்குழுவுடைய பாடகி இணைந்திருக்கிறார், கீர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் கீர்த்தி. நிர்மலன், ஆரம்பத்தில் ஒரு முதல் கேள்வி, நாங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு நாங்கள் கீர்த்திட்ட கேள்வி வரலாம். எப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இசைத்துறையில் நீங்கள் ஈடுபட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 12-13 வருடங்கள் ஆகி கொண்டிருக்கிறது என்பது உங்களுடைய விஷயம், அந்த அனுபவ பகிர்வாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 12 வருடங்களையும் தாண்டி இன்றைக்கு இசைக்குழு ஆரம்பித்து ஒரு 2 வருடங்கள், இசையோடு பயணித்து 12 வருடம் 13 வருடம் கிட்டத்தட்ட இசைத்துறையில் காலடி வைத்து, இந்த இசைத்துறையில் காலடி வைத்து இந்த இசை மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்ட முதல் அனுபவம் அப்படி இருந்தது. எப்படி இந்த இசைக்குழுவுக்கு வர வேண்டும், மியூசிக் மூலமாக நீங்கள் இவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவை இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் மியூசிக் குழு மட்டுமல்ல, இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற பல இசை கலைஞர்களோடு வேலை செய்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, பல படைப்புகளில் பணியாற்றி இருக்கிறீர்கள். அதோடைய உங்களுடைய ஆரம்ப அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? என்னென்னா, ஆரம்பத்தில் நான் இப்போ அங்கே போராட்ட காலத்துலேருந்து இங்கே வந்த பிறகு சில இசை ஸ்டூடியோக்களில் ப்ரோக்ராமராக வேலை செய்தேன் சில கலைஞர்களோட. அப்போ அந்த நேரம் நானும் ஒரு ஸ்டூடியோ ஒன்று வச்சு செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது அந்த நேரம் நடக்க இல்லை. அப்படியே அதுக்கு பிறகு இசைக்குழுவில் பாடகரை இணைஞ்சு கொண்டேன். நான் பாடகரை இணைஞ்சு அது பிறகு சில காரணங்களால் கீபோர்ட் கலைஞராக மாறி அப்படியே வேறு இசைக்குழுக்களோட 2013ஆம் ஆண்டிலிருந்து 2020 மட்டும் இசைக்குழுக்களோட ஒரு கீபோர்ட் கலைஞரை செயற்பட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த கொரோனா காலம், அதுக்கு கொஞ்சம் அப்படியே ஓய்வு, வேறு இசைக்குழுக்களும் போகிறே இல்லை. அதுக்கு பிறகு நானே ஒரு இசைக்குழு ஆரம்பித்து செய்யலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படியே 2022 அந்த டைமில் நானே ஒரு இசைக்குழு SN மியூசிக் என்ற பேர்லேயே, ஸ்டூடியோவும் அதே பேரில் தான் இருக்குது.
அதே நேரம் இசைக்குழுவும் அதே பேரில் ஃபுல்லாக அப்படியே போய்கொண்டிருக்குது. நிர்மலன், உண்மையாகவே இன்றைக்கு எங்களுடைய இலங்கை கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது எங்களுடைய துறையாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், அதை வந்து நாங்கள் ஒரு தொழில் ரீதியான வெற்றி முறையான ஒரு தொழிலுக்கு கொண்டு போகிறது மிக கஷ்டமாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் 13 வருடங்கள் பணியாற்றி அந்த அனுபவம் மூலமாக பெற்று அது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு வெற்றிகரமான தொழில்நிலையான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அது பாராட்டக்கூடிய விடயம். என்று சொன்னால் அது எல்லாருக்கும் இந்த இலங்கை கலைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும். சரி, உங்களுக்கு அடுத்த கேள்விகள் வரலாம். இப்போது நாங்கள் எங்களுடைய கீர்த்தியை நாங்கள் அறிமுகப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு சமூக வலைத்தளங்களோட தன்னுடைய அழகிய குரலால் நிறைய வியூஸை வந்து பெற்றிருக்கிறாங்க, நிறைய பெற்ற பாராட்டுகளை பெற்றிருக்கிறாங்க. குரல்கள் மூலமும் தனித்துவமான குரல் மூலமாகவும் நிறைய விஷயங்களை பெற்றிருக்கிறீங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட பாடவழி கிட்ட 2 வருடங்கள் அப்படியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த உங்களுடைய இசை பயணம் எப்படி ஆரம்பித்தது? இந்த இசைக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யூனிவர்சிட்டி கல்வியை தொடர்ந்து கொண்டு இந்த துறையில் இருப்பதாக கேள்விப்படும். அப்படி இருக்கும்போது இந்த இசைத்துறைக்குள் வர வேண்டும், இந்த இசைத்துறைக்குள் நீங்கள் வருவதற்கு காரணமான இருந்தவர்கள் எப்படி உங்களுடைய அனுபவங்கள் அமைந்தது? சின்ன வயசுலேருந்தே மியூசிக் படிச்சுட்டு இருக்கேன். பாடணுமெண்டு சின்ன வயசுலேருந்து ஆசை இருந்திருக்கு. ஆனால் இப்படி ஒரு இசையில் என்ன சொல்ற ஒரு பேண்ட்லேயோ அப்படி பாடணுமெண்டில் ஒரு அப்போ நான் படிச்சுட்டு இருந்தது கர்நாடக சங்கீதம். ஸோ அந்த சின்ன வயசுலேருந்தே தமிழ் தின போட்டி, ஸ்கூலில் நடக்கிற என்னென்ன ஈவெண்ட் இருந்தாலும் போய் பாடுவோம் நாங்கள். அதுக்கு பிறகு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து வேறொரு டீமில் கரோக்கியில் பாடிட்டு இருந்தேன். அது வந்து சும்மா ஒரு கஷ்வலாக அது ஒரு நடந்துட்டு அப்படி கரோக்கியில் போகிற ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு. அதுக்கு பிறகு நான் திரும்ப படிக்கும்போது தான் இசையை மிஸ் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இவங்களோட சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கில் வந்து நான் பாடி வோக்கல் சென்ட் பண்ணி விட்டேன். அது பிறகு நான் வந்து இங்கே மீசாலையில் கிட்ட இருந்ததால் நேரில் வர சொன்னாங்க. வந்த பிறகு இங்கே வந்து அந்த டைம் ப்ரோக்ராம் இவங்க செஞ்சுட்டு இருந்ததால் ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தவங்க. அப்படியே பாடி பிக்கப் ஆகி இந்த அளவுக்கு இப்போ வந்து கொண்டிருக்கு. இலங்கை கலைத்துறையை பற்றி எங்களுக்கு நிர்மலனுக்கும் தெரியும், எங்களுடைய கீர்த்தியாக இருக்கட்டும், எங்களுடைய கலைஞர்கள் எல்லாரும் தெரியும். கிட்டத்தட்ட ஆண்களாக இருந்து அந்த விஷயங்களில் சாதிச்சு முன்னுக்கு வர விஷயமே பெரிய கஷ்டமாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் நான் கதைக்க வேண்டிய ஒரு துவைப்பாடுகள் இருக்கிறது. ஏன்னா உங்களோட சேர்ந்து பணியாற்றி இருக்கிறேன், அதில் சந்தித்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அதை பற்றி கதைக்கலாம். அப்படி இருக்கும்போது கீர்த்தி, இன்றைக்கு 2 வருடங்களில் வந்து உங்களுக்கான ஒரு தனித்துவமான இடத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைந்திருக்கு. கட்டாயம் வந்து எந்த விதமான அதிர்ஷ்டம் அந்த சம்பந்தமே இல்லை. எங்களுடைய திறமைகளை மட்டும் நம்பி அந்த திறமைகளை மட்டுமே மூலதனமாக கொண்டு இந்த சில விஷயங்களை பயணிக்கும் போது அதற்கான வெற்றிகள் கிடைக்கிறது வளமை. அந்த வகையில் நீங்கள் முதலாக இன்றைக்கு 2 வருடங்களில் பல பாடல்களை பாடிருப்பீங்க. பக்தி பாடல்களாக இருக்கட்டும், ஆல்பம் சாங்ஸாக இருக்கட்டும், நிறைய பாடல்களை பாடிருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பாடின பாட்டு என்ன? அந்த பாட்டு ஒரு 2 வரிகள் எங்களுக்காக பாடிக்க. அந்த டைமில் வந்து தனுசுன்ற படம் வாத்தி படத்தில் இருந்து ஒரு தலை காதல் வந்திருந்தேன். அந்த பாட்டை நாங்கள் 2 பேருமே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து 2 லைன் பாடு. ஒரு தலை காதலை தந்த இந்த தருதலை மனசுக்குள் வந்த, ஒரு தலை காதலை தந்த இந்த தருதலை மனசுக்குள் வந்த, காதலிக்க கைடு இல்லை சொல்லி தார வாவாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தார வாவாத்தி, ஏ உசுர உசுர தார கை மாத்தி, அடியாத்தி இது என்ன ஃபீலு, உன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டுநரில் இனிமே நான் ஆளு. சூப்பரான பாட்டு. அந்த டைமில் வந்து கவர் சாங்ஸ் இருந்த மட்டுமன்றி அந்த பாடல் வந்த டைமில் கூட பட்டி தொட்டி எங்கும் போட்ட பாடல் அது தனுஷும் ஸ்வேதா மேனன் பாடின பாட்டு. ஓகே, அந்த பாடல் சூப்பராக பாடியிருந்தாங்க, சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய பாடல்கள் நீங்கள் பாடணும். அந்த வகையில் வந்து நிர்மலன், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போனால் உங்களுடைய ஆரம்ப விஷயங்களை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது வந்து எப்படி அதை வந்து தொழில் ரீதியான வெற்றிகளை பற்றி சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக வந்து இப்படி இசைக்குழுக்கள் ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி நாங்கள் இலங்கையை பொறுத்தவரை கூட நாங்கள் வடமாகாணங்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய இசைக்குழுக்கள் இருக்குது. அந்த இசைக்குழுக்களை பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த இசைக்குழுவினர் தான் இருக்கிறாங்க. கூடுதலாக வந்து கொஞ்சம் உங்களை விட வயது அதிகமானவர்கள் அந்த மாதிரியான இசைக்குழுவினர் தான் அதிகமாக இருக்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் நீங்கள் இருக்கிற சின்ன வயசுலேயே இசைக்குழுவினர் இருக்குன்னு சொன்னால் உங்களை தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு அதை விட குறைந்த வயதில் இசைக்குழுவினர் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து நிறைய போட்டிகளையும் நிறைய பிரச்சனைகளையும் சவால்களையும் நாங்கள் சந்தித்திருப்போம். சில பேர் வந்து தட்டி கொடுத்திருப்பார்கள், சில பேர் தட்டி விட்டு போயிருப்பார்கள். அந்த வகையாக நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன? குறிப்பிடக்கூடிய ஏதாவது விடயங்கள் இருக்கிறதா? என்னென்னா நாங்கள் இப்போ முதல்ல ஒரு குழுவாக நாங்கள் சேர்த்து ஒரு டீமை வச்சுருக்கிறதே பெரிய சவாலான விஷயந்தான். இசைக்குழு இல்லாட்டி எங்களுடைய இசைக்குழுவில் இருக்கிறாக்களை இன்னும் ஒரு டீமுக்கு போகிறது, அப்படியே அவைகளை சேர்த்து அவங்களோட வச்சுருக்கிறது, அப்படி பிரச்சனைகள் இருக்குது. மற்றது ஒரு ஆலயத்தில் ப்ரோக்ராம்னா நாங்கள் ஒரு ரேட் சொன்னால் அதை விட கொஞ்சம் குறைச்சி இன்னும் ஒரு டீம் வந்து ரேட்டு சொல்லி அந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போகிறது.
அதுக்கு ஒரு பெரிய ஷோ ஒன்று அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 5-10 நாளாக ஃபோன் காய்ச்சிருப்பாங்க. என்னோட நாங்களும் வேலையை விட்டுட்டு அவங்க எடுக்கிற டைமில் கம்பசிங் வேலையில் விட்டுட்டு இருந்து அவங்களோட இருந்து இரவு பகலாக காய்ச்சி வந்துருக்கிறது. எல்லாத்தையும் நாங்கள் பிளான் பண்ணி கடைசி நேரத்தில் இன்னும் ஒரு டீம் வந்து அவ்வளோ பிளானு நாங்கள் சொல்கிறது அமௌண்ட்லேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் குறைச்சா கூட அது அந்த டீம்கிட்ட போயிடுது. அப்படியான சவால்கள் கொஞ்சம் கூட பார்த்துருக்கிறோம். தனி இசைக்குழுவில் இல்லாமல் தென்னிந்திய நட்சத்திரங்களுடைய எல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் செய்தெல்லாம் இருக்கிறீங்க. அது எல்லாமே மிகவும் ஒரு சவாலுக்குரிய விடயம். ஏனென்று சொன்னால் நாங்கள் அதுக்கான அங்கீகாரங்களை பெற்று செய்கிறதுன்றது எல்லாருக்குமே லேசாக கிடைக்க முடியாத விஷயம். உண்மையிலே அந்த விடயங்கள் பாராட்டக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் தனியாக இசைக்குழு வந்து இல்லாமல் நிரம்பலன் நிறைய ஆல்பம் சாங்ஸ் அப்படி செய்திருக்கிறீங்க, நிறைய கவர் சாங் செய்திருக்கிறீங்க. நான் கவர் சாங்கை விட்டாலும் ஆல்பம் சாங் என்று சொல்லி நிறைய பாடல்கள் உங்களுக்கு அந்த சமூக வலைத்தளங்களில் இங்கேக்கு இலங்கை தமிழர்கள் மட்டுமின்றி புலம்பெயர்ந்த மக்களுக்கு இடையிலே நிறைய ஃபேமஸாக வந்துச்சு. அந்த வகையில் நீங்கள் அதை இப்போ ஒரு மியூசிக் குரூப்போடு இருந்து கொண்டு நீங்கள் இந்த இசை விஷயங்கள் செய்யும் போது அதுக்கு கிடைத்த அனுபவங்கள், அதில் உங்களுக்கு கிடைத்த பாராட்டுகளாக இருக்கட்டும் அல்லது விமர்சனங்களாக இருக்கட்டும் என்ன இருக்கு? ரெண்டும் வந்து எங்களுக்கு ஒரு ப்ளஸ் தானேண்ணா. இப்போ ஆல்பங்கள் செய்கிறதால கூட வெளிநாடுகளுக்கு எங்களுக்கு தெரியுது. சமூக வலைத்தளங்கள் இப்போ தெரியும் தானே உங்களுக்கு, யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில். நான் இப்போ SN மியூசிக் என்ற பேரில் யூடியூப் சேனலும் வச்சுருக்கேன், அதே நேரம் ஒரு பேஜும் வச்சுருக்கேன். அது 2லேயும் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இருக்குது. அதால் கூட வெளிநாடுகளுக்கு வந்து ரீச் ஆகுது. அந்த வகையில் இப்போ எனக்கு சில ப்ரோக்ராம்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து புக் பண்ணுறாங்க. இப்போ உங்களோட பாட்டு பார்த்து நாங்கள் அது ஒரு ஆள் 2 பேரை பார்த்துருந்தாலும் அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட ஒரு டீம் இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த எங்களோட டீம் கண்டக்ட் ஃபோட்டோஸ்கள் வீடியோக்கள் வேண்டி அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு புக் பண்ணி செய்கிறாங்க. அதால் இப்போ ரெண்டையும் மெயின்டைன் பண்ணுற சரியான கஷ்டம்தான். ஒரு இசை நிகழ்வு இருக்குண்டா அதுக்கு நாங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம்ண்டா ஒரு 5 நாள் அதுக்காக நாங்கள் மெனக்கிடணும். அந்த நேரத்தில் ஸ்டூடியோவில் கம்போசிங் வேலைகள் அதை எழுதல் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபுல்லாகி அதை நிப்பாட்டிட்டு இதில் மெனக்கிடணும். அப்படி இருக்க சில இரவாக பாட்டு செய்துட்டு அடுத்த நாள் விடிய ப்ரோக்ராமுக்கு போய் செய்த இதுகளும் இருக்குது. அது சரியான கஷ்டம் தான். 2டைம் மெயின்டைன் பண்ணி செய்கிறது கஷ்டம். ஆரம்பத்தில் இந்த முள்ளிவாய்க்காலுக்கு நந்தி கடல் அலை அப்படின்ற ஒரு பாட்டு செய்தேன். அது எங்களோட இனத்தின் வழிகள் அது எழுதல் சொல்லி இருந்தபடியாக அந்த பாடல் எனக்கு வெளிநாடுகள் எல்லாம் இன்றைக்கு அது 2020 செய்தது, 2019 செய்தது. இன்று வரைக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் வந்தால் வெளிநாடுகளில் பெரிய அரங்கங்களில் அந்த பாடல் போட்டு கோவில் அண்ணா பாடியிருந்தவர் போட்டு அதை செய்கிறாங்க. அதை தாண்டி அதுக்கு பிறகு இளந்தாரி என்ற ஒரு பாடல் அந்த குமர்பேட்டை அந்த பாடலும் வந்து நல்ல எல்லா இடமுமே நல்ல ரீச் ஆகினது. காதல் வயலாண்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே செய்தாங்க, தம்பியை வச்சு செய்தாங்க அந்த பாட்டு. அது இப்போ ரீசெண்டாக இப்போ அதுக்கு பிறகு எங்களுக்கு இப்போ குறுகிய காலத்துக்குள்ளே கீர்த்தி வந்து 2 வருஷம் தானே எங்களோட, அவங்களுக்கு ஒரு ரீச் கிடைச்ச பிறகு கீர்த்தின்ற பக்கத்தால் நாங்களும் கொஞ்சம் கூட ப்ரொமோட் ஆகிட்டோம். அப்போ கீர்த்தி பாடுற எல்லா பாட்டுமே அப்படியே எங்களுக்கு நல்ல ஒரு ரீச்சை கொடுக்குது. அதில் இப்போ 2 பாட்டு செய்திருந்தோம். ஒன்று நுணசை முருகனுக்குன்ற ஒரு பாட்டு, மற்றது சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா அந்த பாட்டு. அதோட அப்படியே நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் கீர்த்தி இன்வால்வ் இருந்தால் அது பெரிய அளவில் போய்கொண்டிருக்குது. அப்படியே போகுது பயணம். உண்மையிலே அது அந்த பாடல்கள் நீங்கள் சொன்ன பாடல்கள் வந்து நீங்கள் சொன்னது மட்டுமல்ல, ஃபேஸ்புக் தளங்களில் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் நிறைய பேர் அதை பார்த்துருப்பாங்க. அது ஒரு உண்மையான விஷயம். சரி, அந்த வகையில் இதோடைய சம்மந்தப்பட்ட கேள்வின்றதெல்லாம் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு பேண்ட் குரூப், இப்போ நிறைய பேர் வந்து இசை குழு வச்சுருக்காங்க, அதோட சேர்ந்து ஒரு குழுவினர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த குழுவினர் எதுவுமே ஒரு பாடலுக்கு வந்து நாங்கள் இசையமைப்பதற்கு தேவையான அறிவு என்பது தனியாக தேவைப்படுற விஷயம். இப்போ பேண்ட் குரூப்பில் வந்து நாங்கள் நேரடியாக மேடைகளில் பாடல்களை பாடுவது வேறு, தனியாக ஒரு பாடலுக்கு வந்து இசையமைத்து அந்த பாடலை வந்து உருவாக்குறது வந்து வேறு. இசைக்கான உருவாக்கம்ன்றது வேறையாக இருக்கும். அதுக்கான விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், பாடகர் பாடகிகளை தெரிவு செய்ய வேண்டும், இப்படியான விஷயங்கள் இருக்குது. இந்த ரெண்டும் உங்களுக்கு அந்த பேண்ட் குரூப்பில் இருந்து கொண்டு இந்த இசை விஷயமான ஒரு இசையமைப்பாளராக வரக்கூடிய மாதிரியான விடயங்களை எப்படி கற்றுக்கொண்டீங்க? அதுக்கு உந்துலாக இருந்த விஷயங்கள் என்ன? ஏண்டா ஆரம்பத்தில் நான் வந்து அங்கே போராட்ட காலங்களில் ஒரு கல்லூரி ஒன்றில் நான் எங்கள் அப்பா அதில் இருந்தவர். அப்போ அப்பாவோட இந்த படிக்கிற நேரங்களில் அங்கே போய் அங்கே நடக்கிற விஷயங்களை அங்கே எல்லாமே இருந்தது. அங்கே பாடல் இசையமைக்கிறது, நாடகம், ஒரு கலைஞனை நாங்கள் எப்படி வரணுமோ அதுக்குரிய அந்த கல்லூரி அதிபர் வந்து புதுவை என்ற ஆசிரியர்னு சொல்லி, அப்போ அங்கே எல்லா விஷயம் இருந்ததால் நான் போய் அங்கே சின்ன வயசில் இசையை மட்டும் கற்றுக்கொள்ள அங்கே அந்த நாடக பற்ற நடக்கும். நான் சின்னால் தானே, அப்போ நான் போயிருந்து அதை ஒரு சைட்லேருந்து பார்த்து கொண்டிருப்பேன். அவங்க செய்கிற சில விஷயங்கள் என்ன அறியாமல் நான் அழுதுருவேன், சிரிப்பன் அப்படின்னு சில முக்கியமான விஷயங்கள் செய்வாங்க.
அதுக்கு பிறகு அவங்க அந்த ரிஹர்சல், அந்த நாடகத்துக்குரிய ரிஹர்சல் டைமில் அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகள் இருக்கும், எல்லாமே ஒக்டபேட், தவேலா, கீபோர்ட் எல்லாம் இருக்கும். இப்போ நான் அவங்களோட ஒரு ஆளாக போயிருந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வாசிக்கிறது. ஹார்மோனியம் தான் நாங்கள் கூட இருந்தேன், ஹார்மோனியம், கீபோர்ட் இருந்தது, ஒக்டபேட், தவேலா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் கொஞ்சம் 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 வாசித்து அங்கேயே அவைகளோடைய இசைக்குழுவில் ஒரு கலைஞர் ஆகிட்டேன். பாட்டு பாடுறது, ஒரு ப்ரோக்ராம் போனால் எல்லா வாத்தியமும் வாசிக்கிறது. ஒருக்கா தவேலா வாசிப்போம், பேருந்து ஒக்டபேட் வாசிப்போம், பேருந்து கீபோர்ட் வாசிப்போம், ஒருக்கா போய் மேடையில் பாடுவோம். சில நேரத்தில் நாடக டைமில் யாரும் இல்லாத கட்டத்தில் ஒருக்கா நடிக்க சொல்லுவாங்க. அதை நாங்கள் டெய்லி பார்த்து பார்த்து பழகி போயிட்டுது. அப்போ சின்ன கட்டத்துக்கு போயிட்டு வரதில் அப்படின்ட்டு அந்த ஆரம்பம் தான் எனக்கு இது எல்லாத்தையும் அங்கே அந்த மனசில் ஒரு அடி அத்திவாரமாக இருந்தது. அது டெய்லி அப்பாவோட போய் 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 அதுக்கு பிறகு அப்பா என்ன நுண்கலை கல்லூரியில் சேர்த்து விட்டார். இப்போ இசையை கொஞ்சம் முறைப்படி கற்றா எதிர்காலத்துக்கு நல்லமன்னு சொல்லி ஸ்ரீவன் ஆசிரியர்னு சொல்லி இசைப்பிரியன் அந்த அண்ணா அவர்கிட்ட சேர்த்து வச்சார். அப்போ நுண்கலை கல்லூரியில் ஒரு 2 வருஷம் கீபோர்ட் படித்தேன், கிளிநொச்சி நுண்கலை கல்லூரியில். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆசிரியர் ரூபன் சொல்லி இன்னும் ஒரு அண்ணா, அவர்கிட்டையும் நாங்கள் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவர், அவர்கிட்டையும் போய் கொஞ்சம் காலம் படித்தேன். படித்து அவ்வளோ விஷயமும் மனசில் இருந்தது. அதுக்கு பிறகு இங்கே வந்து இசையை விட்டுட்டு சும்மா கூலி வேலைகள், அதுகள் அப்பா தடுப்பு மாவில் இருந்தவர், அந்த டைம் வீட்டை பார்க்கணுமென்ற இதில் கூலி வேலைகள் அதுகள் செய்து கேட்க, அதுக்கு பிறகு தான் இசைக்குழு கலைஞர்கள்ட்ட தொடர்புகள் கிடச்சி ஸ்டூடியோகளுக்கு ப்ரோக்ராமிங் வேலை, பாட்டு பாடுறது அப்படின்னு போனேன். அதுக்கு பிறகு அப்படியே என் மனசில் நானே இதை செய்தா என்று சொல்லி அந்த நேரம் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இப்படி வந்து நிற்கிது. கீர்த்தி, இப்போ நான் கேட்குற கேள்வி எப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நீங்கள் கல்வியோடு சேர்ந்து 2 வருடங்கள் இந்த இசைத்துறையில் பயணிக்கிறீங்க. கலைத்துறை என்றாலே பெண்களுக்கு வந்து நிறைய சவால்களை பர்சனலாக ரீதியாக இருக்கட்டும், குடும்ப ரீதியாக இருக்கட்டும், நீங்கள் படிக்கிற இடங்களாக இருக்கட்டும், சந்திக்க வேண்டிய துறைப்பாடு இருக்கிறது. அது இலங்கையில் அது ஒரு தனிப்பட்ட ஒரு டபுள் வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் எப்படி இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் நீங்கள் நிறைய பாடல்கள் பாடி இருக்கிறீங்க, நிறைய ரீச் ஆகியிருக்கு அப்படின்னும் போது, உங்களுக்கு உங்களோட உறவினர் சார்பாகவோ அல்லது உங்களோட யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சக நண்பர்கள் சார்பாகவோ என்ன மாதிரியான ஆதரவு கிடைக்குது, அல்லது என்ன மாதிரியான விமர்சனங்களை, பிரச்சனைகளை நீங்க எதிர்கொண்டிருக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க, கலாய்க்கிறதுலாம் இல்லை, இங்கே யாரா செலிப்ரிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. ஓகே, அது ஓகே. பட் பர்சனலாக ஃபேமிலி ரீதியாக பார்க்கும்போது இங்கே வந்து எல்லாத்துக்குமே பயன்தான். அது ஒரு பொண்ணா ஒரு இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே வரைக்குள்ள பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துருமோ, இல்லாட்டி யாராச்சும் ஏதாச்சும் கதைச்சிருவாங்களோ, தப்பாக கதைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அதால் எனக்கு சப்போர்ட்டுன்றது குறைவு தான். வீட்டில் வந்து இப்போ வரைக்குமே வீட்டில் வந்து ஏன் இதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுமே இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த இசையில் இருந்து எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து இல்லை, அந்த உள் மனசில் வந்து இந்த இதை விடக்கூடாது, எனக்கு வந்து இந்தளவுக்கு ரீச் ஆகணும் அப்படின்ற ஆசை இல்லை. எந்த மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு இது பாடும்போது நான் வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் பாடும்போது இங்கேயுமே ஸ்டூடியோவில் இங்கே இல்லை ஸ்டேஜ்லேயுமே சந்தோஷமாக தான் பாடிட்டுருப்பேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ என் மனசுக்கு பிடிச்சதை அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க, அதுதான் நல்லது, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. என் மனசுக்கு சந்தோஷம் இந்த சங்கீதம், அதை நோக்கி தான் என் லைஃப் அப்படியே ஜேர்னி ஆகி இப்போ இங்கே வரைக்கும் வந்து நிற்கிது. எங்களுடைய கலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறோமே, இயல், இசை, நாடகம் என்கின்ற இந்த 3 தான் இன்றைக்கு. இந்த 3ம் எங்களுடைய இறைவனோடு நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூட இசையைத்தான் நாங்கள் கூடுதலாக பயன்படுத்துகிறோம். நாங்கள் வேண்டுதல்களை கூட வார்த்தைகளாக வேண்டுதலை விட இசையோடு வேண்டிக் கொண்டால் அந்த வேண்டுதல்கள் பலிக்கும் என்று சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருப்பார்கள். அந்த வகையான எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களை ரசிக்கின்றவர்கள், எங்களுடைய படைப்புகளை ரசிக்கின்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்றால் இந்த கலைத்துறை தான். எங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச நாங்கள் செய்கிறோம்ன்றது மட்டுமில்லை, எங்கள் மூலமாக மற்றவர்களும் தங்களுடைய கவலைகளை மறந்து ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னும் ஒருவரை சந்தோஷப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு துறையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு 2 வருடமாக பாடல்களை செய்கிறீங்கன்னு சொன்னால் விமர்சனங்களை தூக்கி எறிந்து விட்டு அடுத்த கட்டங்களுக்கு என்னென்ன விடயங்களை செய்ய முடியுமோ செய்து கொண்டே போங்கள். என்றைக்கும் நீங்கள் கைவிட்டாலும் கலை உங்களை கைவிடாது என்பது எங்களுடைய அனுபவ ரீதியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு கருத்தாக இருக்கிறது. சரி, அந்த வகையில் வந்து இன்றைக்கு பாடல்கள், எங்களுடைய விமர்சனங்களை பற்றி சொல்லியிருந்தீங்க, பாடல்களை பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த பாடல்கள் தவிர்த்து வேறு விடயங்களில் கலைத்துறையில் ஏதாவது நடிப்பு சம்பந்தமான விஷயம், ஏனென்று சொன்னால்
நீங்கள் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பாடல்கள் பாடுறீங்க, அது டிக்டாக் மூலமாக ஃபேமஸ் ஆகிறீங்க, அப்படி விஷயங்களில் பாடலை தவிர்த்து வேறு எந்த விடயங்களில் கலைத்துறையில் ஆர்வம் இருக்குது? இசை நாடகம் வந்து சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு தான் இருக்கேன். அதில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா அந்த 7 பிள்ளை நல்லதங்காள் அதில் வந்து நான் வந்து அலங்காரி கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன். அது வந்து மாகாண மட்டத்தில் போகும்போது நான் வந்து பேசணும் அவங்களுக்கு, நல்லதங்காளுக்கு நான் அண்ணி. நான் வந்து அப்போ பேசும்போது ஜட்ஜஸே நான் பேசுகிற பார்த்து பயந்து அழுதுட்டாங்க. அந்த அளவுக்கு நடிப்பும் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி வரைகிறது ரொம்ப பிடிக்கும், வயலின் வாசிக்கிறது பிடிக்கும், ஜேர்னி அது பாட்டு கேட்டுட்டு ஜேர்னி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நீங்கள் நார்மலாக பார்க்க போனால் இன்றைக்கி எஸ்என் மியூசிக்கோட இணைந்து 2 வருடங்கள் நீங்கள் செய்கிறீங்க. இந்த எஸ்என் மியூசிக் குரூப்புடைய அவங்களோட இந்த இசைக்குழுவோட ஆதரவு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? அவங்க வந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் நிறைய பேரோட பணியாற்றிருப்பீங்க, இன்றைக்கி நீங்கள் இந்த விடயங்களில் வெற்றிகரமாக பயணிக்கிறீங்க, ஒரு இடத்துல வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற குழுவினர்கள், இப்போ நிறுவனம் முதல் கொண்டு இங்கே வேலை செய்கிற குழுவினர் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஆதரவு இருக்குது? அது எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? இவங்க எஸ்என் மியூசிக் வந்து சின்ன வயசில் வந்து இப்படி ஒரு இப்போ என்ன சொல்கிற வீட்லேயுமே வந்து அவங்க ஒரு மைண்ட் செட். இப்போது அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா, நம்ம பிறந்திருக்கோம் 3 வேளையும் ஒழுங்காக சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம இறைவன்கிட்ட போயிடணும், அவ்வளோதான் எங்களோட குடும்பத்தின் மைண்ட் செட்டை தாண்டி இப்போ இந்த புள்ளை என்ன யோசிக்குது, அதுக்கு நாங்கள் பூரண சப்போர்ட்டிவாக இருப்போம், இந்த பிள்ளைங்க ஜேர்னிக்கு நாங்கள் கூட துணி அப்படின்னு யோசிக்கிற அதுக்கு இல்லை. இவங்க வந்து எஸ்என் மியூசிக் இவங்க வந்து எப்படின்னா, கீர்த்தி என்ன யோசிக்குது, கீர்த்திக்கு எது கொடுத்தா நல்லா இருக்கும், அந்த பிள்ளை எந்த எந்த இப்போ நம்ம ஆசைப்படுறது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட முடியாது, தப்பாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம், சரியான வழியில் சரியான நேர் வழியில் எஸ்என் மியூசிக் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு நான் இன்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக. இப்போ நாங்கள் ஒரு தேடல்கள் மேற்கொள்ளும் போது எங்களுக்கு அந்த தேடல்களுக்கான சரியான ஒரு வழி என்றைக்குமே நாங்கள் கிடைக்கிறது இல்லை. நாங்கள் நிறைய இடங்களில் தேடிக்கொண்டிருக்கணும், அதுக்கு பிறகு தான் ஏதாவது ஒரு வழி ஒன்று கிடைக்கும். ஆனால் உங்களுடைய ஆரம்ப தேடலே ஒரு சரியான இடத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை, ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எஸ்என் குழுவினர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் நாங்கள் கீர்த்திட்ட நிறைய விஷயங்களை கேட்டிருந்தோம், திருப்பி ஒரு சில கேள்விகளுக்கு வரலாம். அந்த வகையில் நிர்மலா இப்போ என்னன்னு சொன்னால், நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, இன்றைக்கு ஒரு இசைக்குழு இன்றைக்கு உலகத்துக்கு வெற்றிகரமாக வருகிறது அப்படின்னு சொன்னால் உங்களை தாண்டி உங்களுடைய குழுவினருடைய சப்போர்ட் வந்து மிகவும் இதாக இருக்குது. நீங்கள் முதல் சொன்ன மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு இடத்துல வச்சிருக்க முடியாது, வேறு இசைக்குழுக்கு போயிடுவாங்க. அதையும் தாண்டி உங்களோட நிற்கிறவங்க வந்து பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வேணும் என்றாலோ அல்லது அவங்கள வந்து ஞாபகப்படுத்த வேணும் என்றால் சொல்ல உங்களை இசைக்குழுவில் இருக்கிறவர்கள் யாரை சொல்லுவீங்க? இப்போ இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏண்டா ஆரம்பத்தில் கொஞ்சம் கலைஞர்கள் எந்த வழிக்குள்ள வாரத்துக்கு கொஞ்சம் தடையால் இருந்தது. இசைக்குழு கொண்டு போனால் எனக்குத்தான் சரியான ஒரு ப்ரெஷர். ஏண்டா நான் கனவேற கவு பண்ணணும், எழுத்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரோடு நான் தொடர்பில் இருக்கணும். அதில் சாப்பாட்டு அரேஞ்ச்மெண்ட்டிலிருந்து போக்குவரத்து சகலதையும் நான் பார்க்க வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம், எங்களுடைய இசைக்குழுவுக்குன்ற ஒரு நல்ல ஒரு பேர் கிடைச்சோன்னே எல்லா கலைஞர்களும் வந்து அதில் இன்வால்வ் ஆகி முழுமையாக செய்ய வழிட்டாங்க. பாய்ஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே. சில டைமில் குறிப்பாக சொல்லப்போனால் போகிற இடத்துல சாப்பாடு கொஞ்சம் டிலே ஆகிடும், சாப்பாடு வராது. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் இசை நிகழ்ச்சிக்கு முக்கியமான. இந்த சாப்பாடு டிலே ஆகினா இல்லை நாங்கள் முடிச்சுட்டு சாப்பிடுவோம். அதை பார்த்தோன்னே என்ன முன்னுக்கு வந்து மக்கள் அவ்வளோ பேரும் வந்து பார்த்து கொண்டு கேட்க நாங்கள் வந்து சாப்பாட்டை பார்த்துக்கொண்டு நாங்கள் வெயிட் பண்ணிடலாது. நான் எப்போவுமே அந்த ஒரு கேரக்டர் இல்லை, நான் சாப்பிடாமையே ஃபுல்லாக முடிப்பேன். அப்போ நான் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் எங்களோட கலைஞர்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இல்லை நிர்மலா நாங்கள் பேன் சாப்பிடுவோம். 2 இடையில நிகழ்ச்சி நடந்தோன்று கேட்க ஏதாவது சோட்டிச்சு அதை பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு இன்றைக்கு சக்ஸஸாக போகிறதுக்கு முழு காரணமும் என்ற கலைஞர்கள் தான். அது நான் உண்மையான விஷயம் 100% அடித்து சொல்லணும். ஏன்னா அவங்க அவ்வளவு அதுக்கு எனக்கே அது தெரியும். ஒரு கட்டத்தில் வந்து நாங்களே எங்களோட குழுவுக்கு கழிச்சு கொள்கிறோம். நாங்கள் இங்கே இருக்கிறார்கள் எல்லாருமே 100% இன்வால்வ் ஆகி, அதே நேரம் எங்கள் இசைக்குழுவில் இருக்கிற சில கலைஞர்கள் வந்து வேறு இசைக்குழுவில் பயணிச்சாக்கள்லாம் இப்போ எங்களோட வந்து கொஞ்சம் அனுபவமான கலைஞர்கள் பயணிச்சொன்றிருக்கணும். அவைகள் இப்போ சில கோயில்களுக்கு வந்து எங்களுடைய இசைக்குழுவை புக் பண்ணுவாங்கன்றதுக்காக அதுக்கு முதல் வார இசைக்குழுவுக்கு அவைகளே போவாங்க. வாத்திய கலைஞர்கள்லேருந்து பாடகர்லேருந்து. அது என்ன எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டுது. அப்போ இந்த டீமோட நாங்கள் போனால் தான் எங்களோட ஃபுல் அவுட்புட் வழியில் தெரியும். வேற ஒரு டீமோட போயிட்டு எங்களோட இதுக்கு வந்தால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சிலர் தாங்களாகவே முடிவெடுத்து அந்த அதை செய்து கொண்டிருக்கிறதால
நான் வந்து இந்த இசைக்குழு இந்த இடத்துல என்ன சாங் லிஸ்ட் போடணும் என்ன செய்யணும்ன்றதை இங்கேருந்து யோசிச்சுட்டு போகிறேன். பட் அந்த நிகழ்ச்சியை வந்து சக்ஸஸாக முடிக்கிறது எங்களோட கலைஞர்கள், ஒட்டுமொத்த கலைஞர்கள்லாம். கண்டிப்பாக அதில் நான் இதில் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். எங்களுடைய இசைக்குழு கலைஞர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஒரு குழுவுடைய செயல்பாடு தான் தொடர்ந்து நாங்கள் எங்கே என்றாலும் தனித்துவமாக செயல்படுவதற்கான காரணமாக இருந்தாலும் ஒரு குழுவுடைய செயல்பாடு பின்னாடி இருக்கும். இது நிறைய குழுவாக செயல்படுவோம் போது உங்களுக்கான வெற்றிகள் நாங்கள் இதில் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம், இன்னொருவருக்கு நாங்கள் முக்கியமாக தான் இங்கே சொல்லணும், உங்களுடைய அப்பாவுக்கு. ஏனென்று சொன்னால் சின்ன வயசில் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே நீங்கள் இசைக்குழுவோட சேரும்போது உனக்கெல்லாம் இது இங்கே வளமையான பேர் சில பேர் செய்கிற மாதிரி இதெல்லாம் தேவையில்லை, நீ படிக்கிற வேலையை பார் அப்படின்னு சொல்லி அவங்களால விட்டுருக்க முடியும். உங்களுடைய அந்த வாழ்க்கை பாதையை கூட மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்குள் என்ன விடயம் இருக்கிறது, உங்களுக்குள்ள என்ன திறமை ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களை கண்டுபிடிச்சு இந்த துறையிலேயே உங்களுக்கு வழிநடத்தி அதுக்கான பயிற்சிகளை வழங்கி செய்கிறது வந்து எல்லா அப்பா அம்மாவுக்கும் செய்கிற வேலை கிடையாது. ஏன்னா அந்த அப்பா அம்மாவில் நாங்கள் பிள்ளை சொல்லல, தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை வந்து அதிகம் யோசிப்பாங்க. யாரும் பிள்ளைகளுக்குள் இருக்கின்ற திறமைகளை யோசிப்பது குறைவு. படித்து முடிச்சுட்டு பார்த்துக்கலாம்னா அது வேறு பிரச்சனையாக போயிடும். ஆகவே சின்ன வயதிலிருந்தே உங்களுக்குள் ஒளிந்திருக்கின்ற அந்த பட்டை திட்டுற மாதிரி வைரம் மாதிரி உங்களை தீட்டி இன்றைக்கு ஒரு இசைக்குழுவை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு உள்ள பாடல்களை மெயின்டைன் பண்ணவா இருக்கட்டும், ஒரு பாடலுக்கு இசையமைக்கிறதா இருக்கட்டும், டெக்னீஷியன் ரீதியாக நீங்கள் கற்றுக்கொள்ளதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் முதல் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்றதால அவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு எண்ணி பார்க்கிறோம். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்தும் இதே மாதிரி கலைத்துறையில் ஆர்வம் இருக்கிறவங்களை அவங்களோட அப்பா அம்மா வந்து இன்றைக்கும் உற்சாகப்படுத்தினா தனித்துவமான பாதையில் இலங்கை கலைஞர்களும் பயணிக்க முடியும் என்றது 100% ஒரு உண்மையான விஷயம். சரி, இந்த வகையில் நாங்கள் உங்களுடைய நல்ல விஷயங்களை பற்றி நாங்கள் கதைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து சில விமர்சனங்கள், சில விஷயங்களை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இன்றைக்கு ஊடகங்கள் ரீதியாக நீங்கள் போகையில் நிறைய ஊடகங்களுக்குள்ள நீங்கள் போக முடியலை என்றதால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் கடைசியில் கூட இன்றைக்கு உங்களோட இசைக்குழுவில் இருந்து இருக்கிற இசைக்கலைஞர்களை நீங்கள் வெளியில் விடுறீங்க இல்லை, நீங்களே அதை எங்களை பாவிச்சு கொண்டிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒன்று வந்திருக்கு. இதற்கான காரணம் என்ன? இதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? ஓகே, இதுக்கு வந்து நான் முதல் சொன்ன அந்த பதில்லையே இதுக்கு ஒரு சின்ன பதில் ஒன்று இருக்கு. என்னென்னா, எங்களோட ஒவ்வொரு கலைஞர்களும் எப்படி நான் இங்கே தான் வேலை செய்யணும், இவங்களோட தான் நான் போனேன் என்ற முழு என்ற திறமை வெளி தெரியும் அப்படின்னு யோசித்து அவங்கள என்னை விட அனுபவமான கலைஞர்களே அப்படி முடிவெடுக்கிறாங்க. எங்களோட குழுவில் பாடுறவங்க, நான் பேரை சொல்லி கதைக்கல, அப்படி முடிவெடுக்க அப்போ அது அவங்களா எடுக்கிற முடிவு தான். இப்போ அண்மையில் எங்களுக்கு நடந்த அந்த இஷ்யூ என்னென்னா, நீங்கள் முதல் முறை சம்மந்தப்பட்ட 2 பேரையும் வச்சு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. அது ஒரு மீடியாங்களை அழைச்சிருந்தது, இப்படி உங்களோட இன்டர்வியூ ஒன்று எடுக்கணும், கீர்த்தியை இன்டர்வியூ எடுக்கணும்னு. அப்போ இதே இடத்துல நாங்கள் ரிஹர்சல் பார்த்துருக்கிறோம், ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமுக்காக ரிஹர்சல் பார்த்துருக்கிறோம். அந்த டைமில் நான் ரிஹர்சல் டைமில் இது இன்டர்வியூன்றது கீர்த்தி சம்மந்தப்பட்ட விஷயம், எங்களுடைய ஸ்டூடியோ சைட்டால் வர விஷயம். அதனால் எங்களுடைய ரிஹர்சல் நடக்கிற எல்லா கலைஞர்களோடையும் வந்து இசைக்குழு கலைஞர்களோட நான் அந்த டைமை வேஸ்ட் பண்ணிடலாது. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த டைமில் நாங்கள் ரிஹர்சலை தான் பார்க்க முடியும். அந்த டைம் நான் கீர்த்திக்கு சொன்னால், கீர்த்தி இப்படி ஒரு இன்டர்வியூ கழிச்சிருக்காங்க, அது என்ன டீட்டெயில்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஓகேண்டா அது ஒரு அது ஃபோனில் தான் கதைச்சி டீட்டெயில்ஸ் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ கீர்த்தி அதுக்கு ஓகே, கீர்த்தி நான் சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் நாங்கள் அந்த இசை நிகழ்ச்சி மேடையில் நிற்க, ஒரு பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் ப்ரோக்ராம், மேடையில் நிற்க அந்த மீடியாவிலேருந்து எனக்கு கால் வந்தது. எனக்கு அவர் யார் கதைக்கிறனோட தெரியாது. எனக்கு நான் நம்பர் சேவ் பண்ணல. என் ரீசெண்டாக பாட்டுகள் கொஞ்சம் வழியில் அப்படியே நல்லா போனோன்னு ஒரே கோல், வெளிநாட்டு கோல், நார்மல் கோல், அது இது வரதில்லை. நான் அந்த நம்பரை சேவ் பண்ணல. அடுத்த நாள் ப்ரோக்ராம் முடிய நான் எடுப்போம்னா அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு பிறகு அவையெல்லாம் எடுக்கல. எனக்கு அந்த 2 அழைப்பு தான் நான் அந்த டைமும் சொன்னேன், நான் இன்றைக்கும் பிஸியாக தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட. அடுத்த நாள் நான் அந்த மீடியாவில் வந்து எங்களை பற்றி ஒரு நியூஸ் வந்து வரதை திடீர்னு பார்த்துட்டேன். ஒரு 7 மணிக்கு இதில் வீட்டடியில் நிற்க தான் பார்க்குறேன். பார்த்த உடனே எனக்கு அந்த மீடியாவில் இருக்கிற அந்த பொறுப்பாளர் அக்கா தெரியும் எனக்கு. நான் போனான்னு கால் பண்ணான், உடனே கால் பண்ணால் ஆன்சர் பண்ணல, அவங்க ஆன்சர் பண்ணல. அப்போ எனக்கு என்னென்னா, அந்த வியூவர்ஸ் வந்து ஏறிக்கொண்டே போகுது. அதில் என்னை பற்றி என்ன நான் சமாளிச்சிருப்பேன், அதில் மாதிரி கீர்த்தியை பற்றி வந்து அவாக்கு ஒரு கூடாத பேரை கொடுக்குற மாதிரி அப்படி போய் கொண்டிருக்கேன். நான் உடனே என்ன செய்தேன், வலிக்கிட்டு அங்கே போயிட்டு மீடியா வாசலுக்கு போய் நான் அங்கே போனால் யாராவது நிற்பாங்க. நான் போன டைம் வந்து 8:30 டைம். ஆனால் அதில் அவங்க திருப்பி 11 மணி 12 மணிக்கு வந்து நான் அப்படி என்னை பற்றி கூட வச்சுருந்தாங்க. நான் அதை திருப்பி அவங்களுக்கு அனுப்பினேன். நான் அவங்களுக்கு வந்த டைம் 8:30 உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் எடுக்கல. நான் அந்த வீடியோவை வந்து நிப்பாட்டணும், டிலீட் பண்ணணுன்றக்காக தான் நான் அதிலிருந்து லைவ் வீடியோ போட்டு, ஏன்னா நான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தால்
கீர்த்தின்ற பக்கம் அது சரியான ஒரு பேட் நேமாக போயிடும், பார்க்குற அவளாகவே இருக்கும். இப்போ கீர்த்தி அந்த டைம் யூனிவர்சிட்டியில் இருந்து எனக்கு அடுத்து என்ன இப்படி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இவங்க இந்த ஃபீல்டுக்கு புதுசு, நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கு. இந்த டைமில் இவங்க இதை பார்த்து இவங்களை தாண்டி இவங்களோட குடும்பம் இதை பார்த்து நீ போகவே கூடாது அப்படி மறைச்சிட்டா எங்களோட எஸ்என் மியூசிக்கால் ஒரு 2 வருஷ ஒரு உழைப்பு அது கீர்த்தி மூலம் தெரியுது, அது இல்லாமல் போயிடும் எங்களுக்கு. அந்த ஒரு வழி தான் நான் போய் அங்கே அவளை ரியாக்ட் பண்ணதுக்கு காரணம். ரியாக்ட் பண்ணி இரவு 12 மணி மட்டும் அவை தொடர்பு இல்லை, சிசிடிவி கேமரா இருந்தால் நான் அதை பார்த்து கதைச்சேன். நான் யாராவது வரைவினம் கதைப்பினம் வந்து யாருமே வரையில்லை. அப்போ அது அப்புறம் வந்துட்டேன். அடுத்த நாள் விடிய அவங்க வெள்ளனை கால் பண்ணியிருந்தாங்க. நான் எழும்ப கொஞ்சம் லேட், 10 மணிக்கு எழும்பி நான் இப்போ கால் பண்ணி சொல்லிவிட்டு நேராக போய் அங்கே அவங்க எதுவும் முரண்பாடாக கதைக்கல என்னோட. அதால் நானும் அவங்களோட நார்மலாக கதைச்சி, இப்போ இந்த வீடியோ அழிக்கணும் நீங்கள் அப்படின்னு, அழிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மீடியா சைடில் அப்படின்னா நீங்கள் இதை சோல்வ் பண்ணுற மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சரி. ஏன்னா அடுத்த நாள் பின்னேறம் வரை ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பட் எனக்கு அந்த வீடியோவில் அவ்வளோ திருப்தி இல்லை. நாங்கள் அதில் அந்த இஷ்யூவுக்கு காரணமான இருந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை. அதில் எனக்கு அடுத்த நாள் சூப்பர் சிங்கரோட ப்ரோக்ராம் இருந்தது, சரிங்கப்பா சிங்கரோட. அப்போ நான் பார்த்தேன் இதுக்கு பிறகு இந்த பிரச்சனையை எடுத்து கொண்டு போனால் எனக்கு நாளைக்கு அதுக்கு ரிஹர்சல் அது இதுன்னு சொல்லி சிக்கலாயிரும்னா அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டோம். அது நாங்கள் பிரச்சனையை அப்படியே விட்டால் தான் அதுக்கு பிறகு தான் எங்களோட சில போட்டியாளர்கள் இங்கே இருக்கிற எங்களை இசைக்குழுக்களுக்கு எதிரான சில போட்டியாளர்கள் தான் அவங்க வந்து கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணி அதுகளுக்கு எங்களுக்கு எதிராக எழுதினது. அதை விட ஃபேக் ஐடியல் எல்லாம் வேறாரோ எல்லாம் அது வாசிக்கவே முடியாது, அதை பார்த்தா இந்த ஃபீல்டுலேயே இருக்க முடியாது, அவ்வளோ தூரம் அப்படியே போய் கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு ஒரு வெப்சைட் ஒன்றுலேயும் வந்து அதை பற்றி பெரிய ஒரு இது போட்டிருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு நானும் ஸ்டடியாக நிற்கிறேன். அது இந்த குடும்பம் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க. முக்கியமாக அதில் கீர்த்தி ஸ்டடியாக நின்றதுக்கு கீர்த்திக்கு இந்த இடத்த நன்றி சொல்லணும். என் ஃபீல்டில் புதுசு முதல் அடின்னா அது பெரிய ஒரு மரண அடி கீர்த்திக்கு. அப்படியே கீர்த்தியை வழியிலே வரக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த அந்த வார்த்தைகள் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு கீர்த்தி வழியில் வந்து தொடர்ந்து எங்களோட பயணிக்குது. இதுக்கு பிறகு எந்த ஒரு கஷ்டம் துன்பம் வந்தாலும் கீர்த்தி எங்களோட பயணிக்கும் என்று எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, மற்றது நான் இந்த சுழிபோட்டு பாடல் வந்து எவ்வளோத்துக்கு ரீச் ஆகிச்சதோ அவ்வளோத்துக்கு அந்த பாடலை சுற்றி பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. அது இதில் நான் தெளிவுபடுத்திடலாம். அதை நான் இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு லைவ்லேயோ இல்லாட்டி எங்களோட யூடியூப் சேனல்லையோ அதை செய்யலாம்னு இருந்தேன். அதை இந்த நேரத்தில் நான் இதில் சொல்லிடலாம் சொன்னேன்டா. அதாவது நான் ஃபேஸ்புக்கில் சில பார்த்த கமெண்ட்டுகளும் வந்து அந்த பாடல் எங்கே உருவாயினதுன்றதுலேயே பெரிய ஒரு குழப்பம். கண்டிப்பாக அது வட்டக்கச்சியில் இருக்கிற ராமநாதபுரம் என்று இருக்கிற இடத்துல ஒரு ஆலயத்துக்கு செய்யப்பட்ட பாடல். அதில் உருவாயினன்று மக்கள் எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. இசையமைக்கப்பட்ட இடம் வந்து யாழ்ப்பாணம், எங்களோட ஊரில் மந்திவில்ல எங்களோட ஸ்டூடியோவில் வந்து அது முற்றுமுழுதாக நாங்கள் இசையமைச்சு அந்த பாட்டு வெளியிட்டது. அது இந்த நேரத்தில் நான் அந்த பாட்டு வரி எழுதின அண்ணன் வந்து ரஜீவன் என்று சொல்லி, வவுனியூர் ரஜீவன் அந்த அண்ணாவை ஞாபகப்படுத்துவோம். தொடர்ந்து என்னோட கணக்க படைப்பில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதில் அந்த பாடலை தயாரித்தது வந்து அந்த ஊர்லேயே இருக்கிற சிலோன் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லி தனிஷ்ன்னு சொல்லி ஒரு அண்ணன் ஒரு ஆள், அவர் தான் அதை தயாரித்தவர். அப்போ இப்படி இருக்க அந்த பாட்டு இவ்வளவு தூரம் அந்த பாட்டு ரீச் ஆகிருக்குன்ற நான் வந்து அந்த பாட்டை வந்து ஒரு பிளான் பண்ணி செய்தேன். நான் எப்படின்னா, நாங்கள் இசைக்குழுவில் வந்து வேலுண்டு வினை இல்லை பாட்டைத்தான் நாங்கள் இதுவரைக்கும் ஒரு 2 வருஷமாக அந்த பாட்டைத்தான் நல்ல ஹிட்டாக போய்கொண்டிருக்கு. அது கீர்த்தி தான் பாடுறது ப்ரோக்ராமில். 2வது பாட்டை முதலாவது ஒரு மெலோடி டைப்பான ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். 2வது இந்த வேலுண்டு வினையில் எங்களோட குரூப்பின் ஸ்டைல்லையே அதை நாங்கள் ப்ளே பண்ணுவோம். நான் வந்து கீட்டார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தானே அதை கொண்டே ப்ளே பண்ணுறேன் நான். அப்போ கீர்த்தி பாடுறது அதில் ஒரு மக்களை கவர்ந்தெடுக்கிற ஒரு தன்மை இருக்குது அந்த பர்ஃபார்மன்ஸில் ஓவரால். அப்போ நான் பார்த்தது இப்போ பாட்டுகள் வந்து ஒரு சீசன் போனால் அந்த பாட்டுகள் இல்லாமல் போகிறது, அந்த சீசனுக்கு இல்லாமல் போயிடும். இப்போ நான் பார்த்தேன் இந்த சுழிபோட்டு பாட்டு அவர்கள் எனக்கு பாட்டு தரைக்கு எனக்கு சொன்ன விஷயம், இது ஒரு குத்து பாட்டாக இருக்கணும். முக்கியமாக அந்த வேலுண்டு வினை இல்லை அந்த பாட்டு மாதிரி எங்களுக்கு அந்த அடியாக இருக்கணும் அப்படின்னத்தான் நான் கொஞ்சம் யோசித்தேன். ஒரு 4-5 நாள் அந்த பாட்டை வச்சு யோசிச்சுட்டு பாட்டு செய்தது 2 நாள், வெறும் 2 நாள் தான் வோக்கல் எடுத்து எல்லாம் ஃபுல்லாக முடித்தது. ஆனால் அந்த பாட்டுக்கு யோசித்தது இது என்ன ஆங்கிளில் கொண்டு போகலாம் இந்த பாட்டை அப்படின்னு யோசித்தது ஒரு 5 நாள் யோசிச்சுட்டு. அப்போ நான் அந்த லிரிக்ஸ் எழுதினான்னு நான் சொன்னேன், நீங்கள் வளமையாக பாட்டுகள் தந்தால் இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்லி எனக்கு ஐடியா சொல்கிறீங்க. இந்த பாட்டை வந்து நான் எந்த ஒரு ஐடியாவில் செய்ய போகிறேன், அதாவது எந்த குரூப்புக்கு
வேலுண்டு வினையில்லை பாட்டை தூக்கிட்டு இனி சுழி போட்டு பாட்டு தான் நான் 2வது பாட்டை வாசிக்க போகிறேன். அப்போ கீர்த்தியை வச்சு பாட போகிறேன் நான் அப்படின்னு நான் கீர்த்தியை இப்போ எங்களுக்கு இருக்கிறார்கள் தான் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது. கீர்த்தியை செலக்ட் பண்ணி இந்த பாட்டை அந்த பாட்டை நீங்கள் வழியாக கேட்டிங்கன்னா தெரியும். ஸ்டார்டில் வந்து ஒரு ஃப்ளூட் பீஸ் மாதிரி ஒரு பீஸ் வரும். செகண்டாக பீட் செக்ஷன் வரும். அது நான் ஏன் அப்படி அந்த பீட் செக்ஷனை கொண்டு வந்தானுண்டா இப்போ எங்களை தம்பி தான் எனக்கு பேட் ப்ளே பண்ணி கொண்டிருக்கார். அவருக்கு அந்த ஸ்டைல்கள் வந்து நல்லா ப்ளே பண்ணுவார். அப்போ ஃபஸ்ட்டு பீட்டுக்கு முதல் பீட்டோடு சேர்ந்து இந்த கோட்ஸும் பியானோ கோட்ஸும் பேஸ் கிட்டார் ரிதம் கிட்டார் அப்படி ஒவ்வொரு கலைஞர்களையும் ஸ்டேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ ஒரு மியூசிக் கேட்க ஆடியன்ஸ் பார்க்க ஃபஸ்ட்டு பீட் தொடங்குது. செகண்டாக 2 கிட்டாரிஸ்ட் ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து கீட்டாரில் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் ஒரு மியூசிக், இன்டர்லூடில் ஒரு ஃப்ளூட் மியூசிக், செகண்ட் இன்டர்லூடில் நாதஸ்வரம் மியூசிக். அதில் கீட்டார் ப்ளே பண்ணிக்க நாங்கள் டோன்ஸ் மாற்ற இல்லாது, அடிக்கடி மாற்றி வாசிக்க இல்லாது ஒவ்வொரு. அப்போ அங்கே போய் மாற்றிட்டு வந்து இங்கே ப்ளே பண்ணணும். அப்படின்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த பாட்டு. சிலர் யோசிப்பாங்க என்னத்துக்காக இப்படி செய்து வச்சுக்கான் அப்படின்னு யோசிப்பாங்க. நான் இந்த பாட்டை பிளான் பண்ணி செய்தது எங்களுடைய இசைக்குழுவில் அடிக்கணுமென்னு சொல்லி நார்மலாக யோசித்தது. அது இன்றைக்கு எங்கே போனாலும் சுழி போட்டு பாட்டு வாசிக்காமல் வரையலாது அந்த ஒரு கட்டத்துக்கு போயிட்டுது. அப்படி பிளான் பண்ணி செய்ததால் அந்த பாட்டு இன்றைக்கு ஏதோ ஆண்டவனேண்ட அந்த இடத்துக்கு போயிருக்குது. அதை நான் இந்த இடத்துல தெரிவித்து கொள்ளணும் என்று ஆசைப்பட்றேன். பொதுவாக இன்றைக்கு வந்து ஒரு காலங்களில் ஊடகம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இன்றைக்கு யாருமே ஊடகத்தை கையில் எடுக்கலாம் என்ற ஒரு துவப்பாடு வந்திருக்கு. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் இருக்கும்போது யாருமே எதிலையும் எடுக்கலாம். முந்தைய ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தி வரணும் என்று சொன்னால் அது நிறைய பேர்ட்ட கையில் போய் தான் செய்தி வரும். ஒரு உதவி செய்தியாளர், வாசிப்பாளர், அவருக்கான எடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஃபைனல் பண்ணி போட்டு தான் ஒரு நியூஸ் வரும். அப்படி அதை மீறி ஒரு நியூஸ் ஒன்றை போட்டுட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் பேப்பரில் அந்த நியூஸை போட்டு அதுக்கான மன்னிப்பு கேட்பாங்க. அதுதான் அந்த ஊடக தர்மம். அந்த ஊடகத்தை வந்து சரியாக கற்றுக்கொண்டவர்கள் அது செய்யக்கூடிய ஒரு விடயமாக தான் அது இருக்கும். அதுக்கு தான் அந்த ஜேர்னலிசம் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே படிச்சுட்டு வந்தவங்க இருப்பாங்க. இன்றைக்கு சமூக வலைதளங்கள் எங்களுடைய கையில் இருக்குண்டா போல எல்லாருமே எதையும் பண்ணுவோம் எடுக்கலாம். தாங்கள் என்னத்தை வந்து முடிவு பண்றோமோ அதைத்தான் மக்களுக்கு தெரிவிக்கலாம். மக்களும் அதையே நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த ஆரம்ப காலங்களில் சொல்லுவாங்கல்ல, காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி விடும் அப்படிங்கிறாங்க. ஆகவே வந்து வளர்ந்து வர நேரங்களில் தான் நாங்கள் இழுத்து விழுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நாங்கள் ஒன்றுமில்லாத நேரங்களில் உதவி யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் முன்னுக்கு வந்து ஒன்று நேரங்களாக நாங்கள் வந்து அந்த விழுத்தியங்களை வந்து ஒரு கஷ்டப்படுத்தி இன்பம் காணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. அந்த விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி நீங்கள் வந்தால் தான் வெற்றியை அடையலாம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக நீங்கள் இன்றைக்கு சில விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறேன். இப்போ வந்து நான் இன்னொரு விஷயத்தை வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னால், இனி இவ்வளோ காலமாக நீங்கள் நிறைய படைப்புகள் செய்திருக்கிறீங்க. வருங்காலத்தில் வந்து உங்களுடைய படைப்புகள் என்னென்ன விடயங்களை செய்கிறதால பிளான் இருக்கு? இப்போ உங்களுடைய இசைக்குழு சார்பாக இருக்கட்டும், ஆல்பங்கள் சார்பாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் இன்றைக்கு தென்னிந்தியாவுக்கு சென்று வந்து உங்களுடைய நிறைய விடயங்களை வந்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அப்படியான விஷயத்தில் வந்து உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்னடா எனக்கு உண்மையிலேயே எஸ்என் மியூசிக் அப்படின்ற இதை ஒரு நிறுவனமாக பெருசாக அதை செய்யணும் அப்படின்றதான் ஒரு எய்ம். அது இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்து. இப்போ இந்தியாவுக்கு போய் வர்றதுன்னா அங்கே இருக்கிற சில மீடியாக்களை பார்க்குறது, அவங்க எப்படி சின்ன ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு 200 பேர் 300 பேர் 1000 பேரோட கூட சில நிறுவனங்கள் இதில் பேர் சொல்லலாம் தெரியாது படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க. எல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் போட்டு அதில் வர வருமானங்கள் அதன் மூலம். அப்போ எனக்கும் வந்து அப்படி ஒரு எய்ம் இருக்குது எதிர்காலத்தில். இப்போ இசைக்குழு ஸ்டூடியோ அப்படின்னு போகுது. எதிர்காலத்தில் சரியான வாய்ப்புகள் அமைஞ்சால் இதை கொஞ்சம் பெருசாக்கி கொஞ்சம் வேலைக்காக்கள் எடுத்து அப்படின்னு செய்யலாம்னு. பட் இந்தியாவுக்கு நான் இடக்கிட டைம் கிடைக்கிற நேரங்கள் இந்த டிசம்பர் மாதங்களில் போய் வர ரீசன் என்னென்னா அங்கே தான் நாங்கள் கொஞ்சம் சில விஷயங்களை பார்த்து வளரலாம். அப்போ அதுக்காக நான் இப்போ நாங்கள் ஒரு வருஷத்தில் படிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு கிழமை ஒரு ஸ்டூடியோவில் நின்று ஒரு ரெக்கார்டிங் நடக்கிற அதை பார்த்தோம்னா எங்களுக்கு அந்த ஒரு வருஷம் படிக்கிற விஷயம் அதில் தேவையான விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் இந்தியா போனால் சில ஸ்டூடியோக்களில் வந்து நான் சொல்லி வைக்கிறது, சில பாடல்கள்கிட்ட பெரிய பாடல்கள் கொஞ்சம் தெரியும். நான் ஏதாவது பெரிய ரெக்கார்டிங் எதுவும் அப்படின்னா பெரிய இசையமைப்பாளர்களோட ரெக்கார்டிங் எதுனா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா நான் நிற்கிற டைமில் அவங்க கால் பண்ணுவாங்க. இன்றைக்கி இப்போ லாஸ்ட்டாக போன வருஷம் போய்க்கு இமான் சட்டை ரெக்கார்டிங் வந்து வடபழனியில் சுந்தரநாண்ட ஸ்டூடியோவில் நடந்தது. நான் போய் ஒரு சைட்டாக இருந்து பார்த்து கொண்டு இருந்துட்டு அதில் ஒரு வயலின் இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் வயலின்ண்டா கீபோர்டில் தான் வாசிப்போம். அங்கே ஒரு 25-30 வயலின் ஒரே அடியாக டேக் எடுத்தாங்க. அதை பார்த்த அனுபவமே எனக்கு அதில் கிடைச்ச அனுபவம் என்னென்னா அந்த வயலின் அவ்வளவும் சேர்ந்து வரைக்கும் அந்த வெயிட் அந்த சவுண்ட் எப்படி அவுட்புட் ஆகுது, அப்படி அந்த அவுட்புட்டை நான் வந்து இங்கே
கீபோர்டில் வாசிக்க கூட ட்ரை பண்ணலாம். ஒரு 4 வயலினை போட்டு லெஃப்ட் ரைட்டை அப்படி ஃபேன் பண்ணி பிரிச்சுட்டு அப்போ அப்படியான விஷயங்களை போனால் இந்தியாவில் படிக்கலாம். அதை விட நான் போய் 1 மாதம் போனேன்னா 1 மாதம் சும்மா நிற்கிறது இல்லை. ஏதாவது மாஸ்டர் மேட்டை இந்த ஃபேஸ்புக்கில் பார்க்குறது, அவரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட ஏதாவது சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற அமௌண்ட்டை பே பண்ணி அப்படி 1 நாள் 2 நாள் கிளாஸும் படிச்சிருக்கேன். முக்கியமாக நடராஜன் மாஸ்டர்னு சொல்லி அவர்கிட்ட எங்கள் இந்தியாவில் முக்கிய அனிருத் சார் மற்றது அப்படி கணக்க மியூசிஷியன் அவர்கிட்ட படிச்சிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு 10 நாள் கிளாஸ் எனக்கு தேவையான விஷயங்களை படித்தேன் நான். அப்படி இன்னும் 2-3 மாஸ்டர். அப்படி இந்தியாவுக்கு போகிறதுக்குரிய ரீசன் இதான். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் என்ன நடக்குது, ஒரு நிறுவனம்ண்டா என்ன நடக்குது, அதை விட இசைக்குழுக்களும் லைவாக போய் பார்த்துருக்கேன். மண்டபங்களில் நடக்கிற இசைக்குழுக்கள் அதில் போய் பார்த்தா அந்த சவுண்ட் பேலன்சிங், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸின் லெவல், அதெல்லாம் அதை விட இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு புத்தகங்களில் வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை தேடி படிக்கிறதுக்கு நேரடியாக வந்து அதை பார்த்து பயன்படுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி நீங்கள் நேரடியாக போகும்போது நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடியான சந்தர்ப்பம் கிடையாது. அந்த அனுபவங்களை வச்சு எதிர்கால திட்டங்களை வந்து எப்படி செய்ய முடியும், இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறீங்க, அதே மாதிரி அடுத்த காலகட்டங்களுக்கும் செய்ய முடியும் என்ற ஒரு பதிவை நீங்கள் செய்ய முடியும். கண்டிப்பாக அது உண்மையான விஷயம். தொடர்ந்தும் நீங்கள் இதுக்காக பயணிக்க வேண்டும். தொடர்ந்தும் விமர்சனங்களை தாண்டி நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டு, அதாவது தேடல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று சொல்லுவாங்க. தேடிக்கொண்டிருந்தால் தான் ஒவ்வொரு பதில்கள் கிடைக்க புதிய தேடல்கள் அமைந்து கொண்டிருக்க மாற்றம் என்பதுதான் மாறாத ஒன்று. அப்படியான மாற்றங்களை தேடி நீங்கள் பயணியுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வெற்றி கிடைக்கும். நிர்மல் இன்றைக்கு நிறைய விடயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. கணக்க இன்றைக்கு வரைக்கும் நான் நினைக்கிறேன் மீடியாவில் ஷேர் பண்ணாத விஷயங்கள், உங்களுக்கான பிரச்சனைகள், விமர்சனங்கள், நீங்கள் கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை வந்து நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆனாலும் இந்த வகையில் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு இறுதி கேள்வி என்னென்னு சொன்னால், இன்றைக்கு இந்த SN மியூசிக் நீங்கள் சொன்ன மாதிரி சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு வழங்குறாங்க. அதில் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள், இந்திய தமிழர்கள் என்று சொல்லி தமிழையும் இசையையும் ரசிக்கக்கூடிய அத்தனை வகையான மக்களும் உங்களுக்கு ஆதரவு வழங்க. அவங்களுக்கு நீங்கள் இன்றைய இந்த நேர்காணல் மூலம் சொல்லக்கூடிய விடயம் என்ன? அது மட்டும் இல்லை, எங்களுடைய இலங்கை கலைஞர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன? இலங்கை கலைஞர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு துறையில் பிடிச்சிருக்கு, இதுதான் உங்களோட துறையண்டா, அதை முடிஞ்ச வரை தொழில் முறையாக மாற்றி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்டா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஏனோ தானோண்டு அதை செய்து போட்டு அதை விட்டுட்டு போயிருந்து இன்னும் ஒரு துறைக்கு போயின்னா அந்த அவ்வளோ காலப்பகுதியும் வேஸ்ட். அப்போ அது சரியான ஒரு கஷ்டமான விஷயம். நான் சின்ன வயசில் ஆரம்பிக்க இதை தொழில் துறையில் மாற்றலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு கம்ப்யூட்டர் எடுக்கவே நான் வீட்டை காய்ச்சி கொண்டிருப்பேன். 20,000 ரூபாய்க்கு ஒரு கம்ப்யூட்டர் எடுத்தால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சொல்லி கொண்டிருப்பேன். பாட்டு ரெக்கார்டிங் செய்யலாம், ஒரு பாட்டுக்கு 10,000 தருவாங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட விஷயம் இன்றைக்கு இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. அதே மாதிரி நீங்களும் இலங்கையில் இருக்கிற கலைஞர்கள் வந்து இதை ஒரு தொழில் முறைக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏண்டா ஏதோ ஒரு வகையில் அதை நல்லா வரலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். வெளிநாடுகளில் இருக்கிற கலைஞர்கள், பெரியவர்கள் கண்டிப்பாக இலங்கையில் இருக்கிற கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு மட்டுமில்லை, இப்படி இசைத்துறை சார்ந்து எந்த துறை சார்ந்தாலும் இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் நினச்சா தான் நாங்கள் ஏதோ எங்களை கொஞ்சம் வழியில் கொண்டு போக முடியுது. அதால் இப்போ வாய்ப்பு கொடுக்குறதா இருக்கட்டும், இங்கே இருக்கிற திறமையான ஆட்களை வெளிநாடுகளை கூப்பிடுங்க. தனியாக இந்திய கலைஞர்களை மட்டும் நீங்கள் கூப்பிட்டு ஒரு பக்கம் அவங்கள்ட்ட டேலண்ட் இருக்குது என்று கூப்பிட்டா கூட இங்கே இருக்கிற ஆட்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கத்தான் அவங்கள அந்த திறமையை வளர்த்து கொள்வாங்க. அதுதான் உண்மை. அப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிற கலைஞர்களையும் கொஞ்சம் இப்போ செய்யலேண்டு இல்லை, செய்தோன்னு தான் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிற கலைஞர்கள் இங்கே இருக்கிற ஆட்களை எடுத்து ப்ரோக்ராம் செய்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரையும் எங்கே திறமை இருக்குதோ கஷ்டப்பட்டவங்களை கூப்பிட்டு வெளிநாடுகளில் நிகழ்ச்சி செய்தால் எங்களோட கலைஞர்களும் வளரலாம் என்று சொல்கிறேன். கண்டிப்பாக நிர்மல் சொன்ன மாதிரி இதில் இருக்கிற விஷயமே என்னென்னு சொன்னால், சிறந்த படைப்புகளையும் படைப்பாளிகளையும் கலைஞர்களையும் இனம் கண்டு நீங்கள் உதவி செய்யுங்க. கண்ட எல்லாருக்குமே நீங்கள் உதவி செய்ய போகும்போது அதுக்கு சரியாக நாங்கள் நல்ல கலைஞர்கள் அதுக்கு பயன் பெறாமல் போயிடுவாங்க. கண்டிப்பாக வந்து அது ஒரு தவறான வழியில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நல்ல கலைஞர்கள், நல்ல படைப்புகள், அவர்கள் அந்த கலைத்துறையில் எவ்வாறான ஆர்வங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் உணர்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற நிறைய கலைஞர்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள முடியும். நிர்மலன் கூடவாகவும் அவருடைய குழுவினர் சார்பாகவும் நான் அதனை கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியுடைய இறுதிக்குள் வந்திருக்கிறோம். இப்போ இறுதியாக வந்து நாங்கள் கீர்த்திட்ட நாங்கள் கேள்விக்க போகலாம். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சினிமா பாடல்கள், கவர் பாடல்கள் எல்லாம் தாண்டி பக்தி பாடல்கள் வந்து மிக பிரபலமாயிருக்கு. இன்றைக்கு வேலுண்டு வினை இல்லை, அந்த பிள்ளையார் சுழி போட்டு அப்படியான பாடல்கள் இந்த நல்லூர் நேரம் வெளிவந்து நிறைய பிரபலமாயிருக்கு. நிறைய டிக்டாக்குகளில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. வெப்சைட்டாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் போயிருந்தாங்க. அப்படியான அந்த பாடல்கள் நீங்கள் செய்த அனுபவம், அந்த பாடல்களில் ஃபேமஸான பாடல் ஏதாவது ஒரு 2-3 வரிகள் பாடிக்காட்டு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுழி போட்டு பாட்டு ரொம்பவே நான் நினைக்காத அளவுக்கு ரொம்ப ரீச் ஆகிருந்தது. ஸோ அதுலேருந்து 2 லைன் பாருங்க.
சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா, வேளாண்மை பெருக்கிய நெல் முத்து நாயகா, சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா, வேளாண்மை பெருக்கிய நெல் முத்து நாயகா, எதற்கும் நீயே முதல் பொருளானவா, ஊரெல்லாம் முனை தொழுதே நெல் முத்து நாயகா, நாயகனே வினைகள் அறுத்தவனே, விந்தைகளும் நீயே புரிந்தவனே, கணபதியே கருணை கொண்டவனே, கல்மடுவில் கருணையை பொழிபவனே. இதோட வேலுண்டு வினையிலே அந்த பாட்டுமே ரொம்ப ஆசைப்பட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்டு பேண்ட் நாங்கள் எஸ்என் மியூசிக் பேண்டாகவே இந்த பாட்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாடிட்டு இருக்கும்போது அதுக்கு நிறைய விமர்சனம் வந்துச்சு. நான் வந்து இன்னொருத்தவங்களோட பாட்டை ஐ மீன் இங்கேருந்து போன ஒரு சிங்கர் தான், அவங்க அவங்களால அந்த பாட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு, ஸோ அவங்கள அந்த பாட்டை நான் பண்ணிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கே ஓப்பனாக பேச ஒழிக்கிட்டாங்க, நீ எப்படி பண்ணி அப்படின்னு சொல்லி. நான் அப்போ யோசித்தேன், இது வந்து ஒரு இப்போது இந்தியாவில் இருக்க சாங்ஸ் தான் நாங்கள் எடுத்து கவர் சாங் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நாளைக்கு பார்த்தா இனி அவங்களும் எல்லாம் அவங்களோட வந்து சண்டை நீ எப்படி இந்த பாட்டு செய்திருக்கா அப்படின்னு சொல்லி, அது வந்து கொஞ்சம் வினோதமாக இருந்துச்சு, ஏன் இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுமே ரொம்ப ஆசைப்பட்டு தான் செஞ்சேன். அதுவுமே நிறைய பேர் விமர்சனம் வந்துச்சு, அந்த நேரம் வரவேட்டாங்க. இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி உங்களுடைய பாடல்கள் வரவேற்பு பெற்றதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தனித்துவமான குரலும் உங்களுக்கான தனித்துவமான திறமையும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியுடைய இறுதி கேள்வி நான் உங்களுக்கு கேட்குற கேள்வி என்னென்று சொன்னால், இன்றைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஊடகங்கள் இருக்கின்றது. ஊடகங்களில் வந்து இருக்கின்ற வரவேற்புகள் கணக்கு இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும். அந்த வகையில் இங்கே இருக்கிற ஊடகங்களை பற்றி நீங்கள் குறிப்பிடக்கூடிய கருத்துக்கள் என்ன? அதை தாண்டியும் உங்களுடைய ரசிகர்கள், அதாவது உங்களுடைய பாடல்கள் கேட்கிறவர் இசை ரசிகர்களாக இருக்கட்டும், உங்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, வேண்டுகோள் என்ன? இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து மீடியா சைட் பார்க்கும்போது இன்டர்வியூக்கு நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் என்ன யோசிக்கிறேன்டா, இதுதான் எங்களோட ஆரம்பம். இதை தாண்டி இன்னும் நிறைய பாடல்கள், அதாவது மக்களுடைய மனசில் நான் வந்து எப்போவுமே நீங்காத ஒரு பாடையா வரணுமன்றது தான் என் ஆசை. ஸோ இப்படியான இன்டர்வியூ கொடுக்குறது நான் தப்புன்னு சொல்லலை. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் எல்லாருமே கொடுக்கலாம். இந்த ஒரு அடிப்படையில் கொடுத்து அது பிறகு மற்றவங்க யோசிக்கலாம், இன்னும் இந்தளவு இப்போ ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்கக்கூடாது. அதோட உண்மையிலேயே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ என்னால் இப்போவுமே படித்து இங்கே இது பண்ணுறதே ரொம்ப எனக்கு மைண்ட் ப்ரெஷர் தான். அதையும் தாண்டி இன்டர்வியூ அதை தாண்டி சொல்லி போகும்போதுமே எனக்கு டைம் பிரச்சனை. அதை தாண்டி அதை புரிஞ்சு கொள்ளாமல் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து என்னண்டு நீர் வந்து கொடுக்காமல் இருக்க முடியும், கண்டிப்பாக கொடுக்கத்தானே வேணுமென்னு சொல்லி அப்படியுமே விமர்சனம் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கு. என்னென்ன விமர்சனம் என்ன ஐடியாவில் இது கொடுத்தாலும் தப்பாக இருக்கும், கொடுக்காம இருந்தாலும் தப்பாக இருக்குது. என்ன செஞ்சாலுமே ஒரு கூட்டம் தப்பு சொல்லிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதை எதுவுமே பார்க்காம மக்களுக்காக நான் நிறைய பாடணுமென்று ஆசைப்பட்றேன். மக்கள் நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருங்க. உங்களுக்கு மனசுக்கு நிறைய பாடல்கள் பாட எஸ்என் மியூசிக்கை நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். அதை தாண்டி தனிப்பட்ட ரீதியாகவும் அதே டைம் யாரெண்டே தெரியாது நிறைய பேர் எனக்கு அன்பை கொடுத்துட்ருக்கீங்க, உங்களோட ஆதரவை தந்துட்டுருக்கீங்க. அதுக்கெல்லாம் என் மனசுபூர்வமாக நன்றி சொல்லிக்கொள்கிறேன். உண்மையிலே கீர்த்தி சொன்ன மாதிரி எதை செய்து இப்போ இன்டர்வியூ கொடுத்தாலும் தப்பு, இன்டர்வியூ கொடுக்கலைன்னா தப்புன்ற ரீதியில் ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கு அதை சொல்லும்போது எனக்கு வைரமுத்துடைய ஒரு கவிதை தான் ஞாபகம் வருது. அதை செய்தால் அதுவும் தப்பு, இதை செய்தால் இதுவும் தப்பு, கத்தின் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிழல் பார்த்து தானே குலைக்கும், ஊரின் வாயை மூடுவது கடினம், உன்னுடைய செவிகளை இறுக மூடிக்கொள்ள அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த நேரங்களில் வளர்ந்து வர நேரங்களில் செவிகளை நாங்கள் இறுக்கி பொத்தி கொண்டாலே நல்லம். விமர்சனங்களை தாண்டி நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இப்போ இருக்கிற சில கண்ட விஷயங்களை வந்து நாங்கள் கணக்கில் எடுக்காமல் எங்களுடைய வழியை பார்த்து சென்றால் நிச்சயமாக வெற்றியை அடைய முடியும் என்கிறது என்னுடைய கருத்து. இன்றைக்கு வந்து எங்களோட இணைந்து கொண்டு எங்களுடைய எஸ்என் மியூசிக் பேங்க் குழுவுடைய நிர்மலன் மற்றும் கீர்த்தி எங்களோட இணைந்து கொண்டு அழகான அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டாங்க. தங்களுடைய அனுபவங்களை மட்டுமல்ல, தங்களுக்கு கிடைக்கப்பட்ட பிரச்சனைகள், தாங்கள் தாண்டி வந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் எங்களோட இணைந்து பரிமாறிக்கொண்டாங்க. அவங்களுக்கு எங்களுடைய பூவரசு மீடியா சார்பாக எங்களுடைய மன நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலும் நாளைக்கு யூனிவர்சிட்டி கூட போக முடியும், அப்படியான வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலும் எங்களுக்கான ஒரு நேரத்தை ஒழுக்கி உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு தந்தமைக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நிர்மலன், நன்றி கீர்த்தி. முக்கியமாக நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் மிருனண்ணாக்கு. எங்களுடைய இந்த டைமில் முக்கியமான ஒரு இன்டர்வியூ நினைக்கிறேன். இது கனவேற்ற சில கேள்விகளுக்கு பதிலாக போகும்.
அதில் சில பேர் கூப்பிட்டா கீர்த்தியை மட்டும் சில இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, என்ன கூப்பிட்டுருக்காங்க. இப்போ 2 பேரையும் வச்சு கதை கேட்க சில விஷயங்கள் முக்கியமாகவே வழியில் இஷ்யூவாக போய் கொண்டிருந்ததே கீர்த்தின்ற திறமையில நான் முடக்கி கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அதில் எல்லாம் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் 2 பேரும் இதில் கதைச்சிருக்கிறோம். அந்த வாய்ப்பை தந்ததுக்கு பூவரசி மீடியாவுக்கும் நன்றியை சொல்கிறேன். அதோட மிருணன்னா எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. என் அம்மாவுமே ஒரு பாடகி தான். அவங்க தேவாரம் கோயிலில் வந்து நல்லா தேவாரம் பாடுவாங்க. அதை பார்த்து தான் என்னையை கொண்டே சங்கீதத்திலே விட்டாங்க, ஃபுல்லாக பாடணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த சோஷியல் மீடியாவில் பயத்தில் தான் அவங்க கொஞ்சம் பயம் ஒழி. ஆனால் அவளுக்கு நான் பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அதை தாண்டி இங்கே நிர்மலானந்த அப்பாவுக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவர் இருந்திருக்கிறார். அவருக்கு நான் பிக் நன்றி. அதை தாண்டி எஸ்என் மியூசிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்றைக்கு நிர்மலன் மற்றும் கீர்த்தியோடு நாங்கள் உங்களுக்கான அழகான ஒரு நேர்காணலை நாங்கள் பதிந்திருந்தோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு பிரபலங்களோடு கூடிய ஒரு நேர்காணலை சந்திக்கும் வரை, சந்தித்து உங்களுக்கான அழகான அனுபவ பகிர்வுகளை தரும்பதை, மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் தோழமையுடன் ஸ்ரீபதி வினுடன். வணக்கம் நேயர்களே, தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.